அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட முன்னாள் பொறுப்பாளர் கரு பிரபாகரன் அவர்கள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எத்தனை நாளா தெரிஞ்சிருக்கும்னா கடந்த 2 நாட்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த 2 தினங்களா ஏன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் பல குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை எல்லாம் வச்சாரு. இதுல இடையில அறிவுரை அட்வைஸ் மயிர் வேற. நான் வாழ்க்கையை இழந்துட்டேன், பல கோடிகளை நான் இழந்துட்டேன், என்னுடைய இளமையவே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. நீங்க என்ன மாதிரி இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருசா புடுங்கி தள்ளிட்டாரு. நாட்டு மக்களுக்காக போராடி பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சு தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டாரு. இவர் பெரிய முத்துராமலிங்க தேவர், இவர் பெரிய காமராஜர், இவர் பெரிய கக்கன், இவர் பெரிய நல்ல கண்ணு. ஏமாத்துக்கார பேரொழி நீனு, ஏமாத்துக்கார பொறுக்கி நீனு. பல ஆதாரங்களை இப்பதான் சாட்டையா அவருடைய வலையொலியில வெளியிட்டு இருக்காரு. எத்தனை பேர்த்திட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஏமாத்திருக்க. கிருஷ்ணகிரியில பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு எலிமருந்த சாப்பிட்டு செத்து போன சிவராமனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அந்த 36 லட்சம் போலியா ஆவணம் ரெடி பண்ணி நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க எல்லாத்தையும் சாட்டை அவருடைய வலைவலி பக்கத்துல பதிவு பண்ணிருக்காரு. இப்பதான் தெரியுது உன்னுடைய முழு அண்டவாளம். அதனாலதான் நான் விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே வரேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில நீண்ட நாட்களா பயணிச்சு ஏதோ ஒரு கருத்து முறைனால நிறைய பேர் வெளில போறது இல்ல. சில பேர் எதுக்கு இந்த வாழ்க்கை, போயிடுவோம், கட்சி வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. அவர்களை பத்தி நம்ம விமர்சிச்சதே கிடையாது. அதே போல கட்சியை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கும் அவர்களையும் நம்ம விமர்சிச்சது கிடையாது. சஞ்சீவிநாதனோட நான் விமர்சிச்சதே இல்லையே. ஏதோ பிழைப்புக்காக போனாரு, சரி போயிட்டாரு, அதிமுக பக்கம் போயிட்டாரு. அதே போல ராஜீவ் காந்தி அவரும் பிழைப்புக்காக தான் போனாரு. இப்ப திமுகவில் சேர்ந்து ரொம்ப ஆட்டம் போறாரு. அதனாலதான் அவர் விமர்சிச்ச மொழிய, மற்றபடி அவரை விமர்சிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. கல்யாண சுந்தரம் அவர்களையும் நம்ம விமர்சிச்சதே கிடையாது. ஆனா இந்த கரு பிரபாகரனை மட்டும் ஏன் விமர்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் பண்ண அட்வைஸ் எனக்கு அடிக்கபாலம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்படியே கபாலமே நடுங்கி போச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. இப்பதான் தெரியுது இவருடைய யோக்கியம், இவருடைய யோக்கியத்தனம் என்னங்கிறது இப்பதான் தெரியுது. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், ஒரு கருத்தை பேசுறோம். திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து நான் ஏதாவது பேசினா என்னைய கைதே பண்ண மாட்டாங்க. நான் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், கெட்ட வார்த்தை போட்டு பேசலாம், நாகரிகம் இல்லாம பேசலாம், யாரை வேணாலும் பேசலாம். என் மீது ஒழுங்கு நடவடிக்கையோ அல்லது வழக்கு, இந்த மாதிரி சிறைப்படுத்துதல் இதெல்லாம் எதுவும் இருக்காது. அதுவே திமுகவின் எதிர்நிலைப்பாட்டில் உட்காந்துக்கிட்டு நான் பாட்டுக்கும் யாரையாவது பார்த்து அவனை இவனை அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைலாம் சொல்லி பேசினா சும்மா இருப்பாங்களா? உடனடியா வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்துவாங்க. இப்போ என்ன எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த கரு பிரபாகரன் பண்ணி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் அப்படி பல நபர்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்காரு. இந்த தீபாவளி சீட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாசம் 1000 ரூபாய் கட்டுங்க, 12 மாசம் கட்டுங்க. 12,000 ரூபாய் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தந்த பொருட்கள் எல்லாம் தீபாவளிக்கு தருவோம். பட்டாசு தருவோம், அரிசி தருவோம், எல்லாமே தருவோம், சேலை தருவோம், தங்க காசு தருவோம், எல்லாமே தருவோம்னு சொல்லி ஒரு கூட்டம் அலையும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் கொடுக்குற பொருளின் விலை நம்ம கட்டிய காசுல பாதிக்கு கூட வராது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான பொருளை கொடுத்து ஏமாத்துவாங்க. அப்படி கொடுத்து ஏமாத்திருந்தா கூட பரவாயில்ல, 12 மாசம் காசு வாங்கிட்டு ஒண்ணு கூட கொடுக்கலன்னா எப்படி? இது எவ்வளவு பெரிய ஏமாத்து, எவ்வளவு பெரிய திருட்டு. இப்படி பல ஆயிரக்கணக்கான ரூபாயை இந்த கரு பிரபாகரனிடம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர். அவ்வளவு பேர் ஏமாந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கோடிங்கிறாங்க, 5 கோடிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் நாங்கள் பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களே அவர்கள் பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அப்ப இவர் எப்படியாப்பட்ட ஒரு கேவலமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு கட்சிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாருன்னு பாருங்க. கட்சியின் உறவையே ஏமாத்துறாங்க அப்படின்னா இவனெல்லாம் விமர்சனம் பண்ணாம என்னங்க பண்றது? இத்தனை நாளா கட்சியில பயணிச்சானா எதுக்கு பயணிச்ச நீனு? இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம கைதாயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீமானை எதிர்த்தோம்னா நம்மளை கைது பண்ண மாட்டாங்க. திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போயிட்டோம்னா நம்மளை கைது பண்ண மாட்டாங்க. எடப்பாடி தமிழர், பச்சை தமிழர் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கும், அரசியல் சப்போர்ட்டிவ் இருக்கும், நம்மளை யாராலையும் கைது பண்ண முடியாது. அதுவே நாம் தமிழர் கட்சியில இருந்தோம்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களே நம்ம மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பணம் வாங்கிக்கிட்டு நீ ஏமாத்திருக்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள போயிடுவோங்கிற பீதியில இந்த சிவராமன் வழக்குல வேற நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம். அந்த 37 லட்சம் எப்படி நம்ம ஏமாத்திருக்கோம், அதுலயும் நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க்ல நம்ம எரிச்சது எல்லாத்துலயும் நம்ம இன்வால்வ்டு, நம்ம மாட்ட போறோம்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் சீமான இந்த பையன் எதுக்கு ராஜீவ் காந்தி அண்ணன் கல்யாண சுந்தரனும் இருக்கிற பொறுப்பாளர்கள் என்னை கட்சி விட்டு போனாங்களோ அன்னைக்கு கட்சியோட இது அத்தனை மதிப்பு போச்சு.
கட்சியை விட்டு போறேன்னா போயிட்டே இருக்கணும். உன்னை ஒன்றும் கட்சி அதிகாரப்பூர்வமா ஆவண மூலியமாக இந்த நபர் கட்சியில் இருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்லாம் சொல்லல. போன் பண்ணி வெளில போட நாயன்னு சொல்லியிருப்பாங்க. உன் மேல இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அண்ணன் சீமான் அவர்கள் பார்வைக்கே போயிருக்கு. பல கடிதங்கள் எழுதி பணத்தை வாங்கிட்டு இவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் கைப்பட கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க அண்ணன் சீமானுக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிம்மா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுங்க, கட்சி இதுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் முடிஞ்சதுரா ஜோலின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப இங்கிட்ட இருந்து அங்கிட்டு தாவறாரு. இதை சில கட்சிகள் பயன்படுத்தி கொள்ளுது. இந்த மாதிரி அயோக்கிய நபர்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்றாங்கன்னா அந்த கட்சி எந்த கட்சின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாம் இப்ப அடைக்கலம் கொடுப்பாங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கிறார் இல்லையா, இதன் மூலயமா எந்தெந்த கட்சிகளுக்கு எல்லாம் பயன், அந்த கட்சிகள் எல்லாம் இப்ப இவர் இந்த நபருக்கு அடைக்கலம் கொடுக்கும். தவறு யார் செய்தாலும் தவறு தான், எந்த கட்சியில் இருந்து செய்தாலும் அது தவறு தான். அதுல நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் சமரசம் செய்யாது. இந்த சிவராமன் வழக்குல கூட மனம் வருந்தி அவரே தான் தற்கொலை செய்து கொண்டார். அதுக்கு யாரும் வருத்தம் தெரிவிக்கல. அவர் செஞ்ச அயோக்கியத்தனம் அப்படி, அவர் செஞ்ச தவறு அப்படி, மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை செஞ்சாரு. அந்த அதை உணர்ந்து அவரே வருத்தப்பட்டு தற்கொலை செஞ்சுட்டு செத்துட்டாரு. அந்த நபர்லாம் சாக வேண்டிய ஒரு நபர் தான் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே பேசணும். ஆனா ஊழல் வழக்குல உள்ள போயிட்டு வந்த செந்தில் பாலாஜி நீங்க பெரிய தியாகி மாதிரி கொண்டாடுங்க பாரு. உங்களுக்குலாம் இது சாதாரணம். செந்தில் பாலாஜி என்ன தெரியுமா சொன்னாரு? கோபாலபுரத்தின் கொள்ளைக்காடாக இந்த நாடு மாறி இருக்கும். அம்மா ஜெயலலிதா அம்மா நீங்கள் மட்டும் இல்லை என்றால் கோபாலபுரத்தின் கொள்ளைக்காடாக இந்த நாடு மாறி இருக்கும்னு செந்தில் பாலாஜி சொன்னாரு. இன்னொரு பக்கம் ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த அம்மா உள்ள போனப்ப யார் அடுத்த முதலமைச்சரா வர்றதுங்கிற பட்டியல்ல கேவலம் இந்த செந்தில் பாலாஜியின் பேரு இருந்ததுங்க. இதை விட ஒரு வெக்க கூத்து ஏதாவது இருக்க முடியுமான்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார். இப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான ஆட்கள் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சதுன்னா அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிமுக இருந்து வந்தவர்கள் தான். ஏன் எல்லாத்துக்கும் இது தேவைப்படுது. இன்னைக்கு இன்றைய சூழல் படி தேவைப்படுது. அதனால என்ன வேணாலும் பண்ணலாம். அது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒரு அரசியல் சப்போர்ட் இருந்தோம்னா நம்ம பண்ணோம்னா நம்ம யாரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு திமிரு. அந்த திமிரில் தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கருப்பிரபாகரன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஆட்டம் போடுறாங்க. இப்ப நம்ம மாட்டிப்போன்னு தெரிஞ்ச உடனே அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்க்காரு பார்த்தீங்களா? ஏன் எதிர்த்தா திமுக ஆதரவு கொடுக்கும், நமக்கு அதிமுக ஒரு பக்கம் ஆதரவு கொடுக்கும். நம்ம இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்போம், எதிர்த்துட்டு திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போயிடுவோம். அப்படி இல்லைன்னா அதிமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போயிடுவோம். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா சிவராமனை தூக்கிட்டு போய் முட்டிய உடைச்சாங்கல்ல காவல்துறை, அந்த மாதிரி நம்மளையும் உடைச்சு போடுவாங்கிற பயத்துல உளறிக்கிட்டு இருக்காரு இந்த கரு பிரபாகரன். உண்மையா சொல்றேன், அவர் பேசும் அனைத்துமே உளறல் தான். நான் வைக்கக்கூடிய இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறேன், இது சாட்டை வலையொலியில ஆதாரத்தோட அவர் பேசிட்டாரு. அவர் பேசின அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே அவர் ஆதாரத்தை வெளியிட்டிருக்காரு. ஆதாரத்தின் அடிப்படையில நம்ம பேசுறோம். நம்ம பேசுறது எல்லாமே 100க்கு 100 உண்மை. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களே இந்த கரு பிரபாகரன் மீது குற்றச்சாட்டு கம்ப்ளைண்ட் எழுதி அண்ணன் சீமான் அவர்களுக்கு கடிதம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுங்கள், கட்சி இது உள்ள வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம், நம்மளை எல்லாம் கழட்டி விட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த நபர் இப்ப கதற ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம மாட்ட போறோம்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா நீ மாட்டுவ, ஒவ்வொருத்தரும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். 2016 மாயோன்னு ஒரு நிறுவனத்தின் மூலமா வச்சு பணத்தை ஏமாத்திருக்காரு. அப்புறம் அந்த தீபாவளி சீட்டு, அப்புறம் அந்த கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் நாங்க சீட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்கள்ட்ட காசு வாங்கி ஏமாத்திருக்காரு. இவர் மொத்தமா எவ்வளவு ஏமாத்திருப்பாருன்னு பார்த்தோம்னா ஒரு 10 கோடி கிட்ட மக்கள் பணத்தை ஏமாத்தி இருக்கிறார். இப்ப எல்லாரும் முன் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த கரு பிரபாகரனை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சிக்க போவது உறுதி.